இந்த எஸ்எஸ்கேவுக்கு இப்போ கொஞ்சம் கொஞ்சமா வெறி ஏறிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அதுவும் இல்லாம ஏற்கனவே வந்து இப்ப நம்ம ரேவதிய கன்வின்ஸ் பண்ணி, ரேவதியோட மகன் யாரு அப்படின்றத கண்டுபிடிக்கிற ஒரு நோக்கத்துல இந்த எஸ்எஸ்கே இருந்துட்டு இருக்காரு. ஆனா அதையும் தாண்டி இப்போ தாக்ஷாயணியோட ஒரு ரெக்வெஸ்ட், அதாவது தாக்ஷாயணி வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்டர் போட்டிருக்க ஒரு விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா, இன்னமும் எஸ்எஸ்கே செஞ்சு முடிக்கல அப்படின்னு தான் சொல்லணும். அந்த ஒரு விஷயத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா, செஞ்சு முடிச்சாகணும் அப்படின்ற மாரி சொல்லி, இப்போ இந்த தாக்ஷாயணி வந்துட்டு எப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கார்த்திக்கோட சொத்து மொத்தத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட பேருக்கு மாத்த போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, இந்த தாக்ஷாயணி சண்டை போட்டுட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அதாவது அடுத்தவங்க சொத்த ஆட்டைய போடுறதுல இவங்களுக்கு 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. பட் இருந்தாலுமே கூட அவங்களால வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கார்த்திக்கோட சொத்த வந்து இன்னும் மாத்த முடியல. ஏன்னா, அதுக்கான ஒரு சான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் அமையல. ஆனா, இப்படி இந்த எஸ்எஸ்கே மாஸ் காட்டி கடைசியில கார்த்திக்கோட மொத்த சொத்தையுமே ஆட்டைய போடுவாரு அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. கடைசியில நம்ம எஸ்எஸ்கே வந்து வால வந்து பார்த்தீங்கன்னா, கார்த்திக் இவ்ளோ வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது இவ்ளோ சொத்தையும் இழந்துட்டு தான் உட்கார போறாரு. அதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அதாவது இப்போ இந்த அ எஸ்எஸ்கே வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 5,00,000 பணத்த குடுத்த மாதிரி நம்ம இலக்கியாவும், ரேவதியும் கொண்டு போய் அத வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அநாத ஆசிரமத்துல வந்து குடுத்துட்டு வந்துட்டாங்க. அதுல எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனா அதே சமயத்துல இப்போ இந்த கார்த்திக்குக்கு ஃபோன் பண்ணி அந்த எஸ்எஸ்கே கிட்ட இருந்து மால்பாக் ப்ராஜெக்ட்ல சைன் வாங்கிட்டீங்களா? இல்லையா? அப்படின்ற மாரியும் கேட்கறாங்க. ஆனா இந்த எஸ்எஸ்கேவுக்கும், தாக்ஷாயணிக்கும் அந்த மால்பாக் ப்ராஜெக்ட்ல கௌதம் சைன் போட்டுறவே கூடாது. ஏன்னா சைன் போட்டுட்டா அந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா, கார்த்திக்கோட கம்பெனி, அதாவது அஞ்சலி என்டர்பிரைசஸ் அப்படின்னு சொல்லிட்டு மாத்திருக்காங்க இல்லையா பேரு. அந்த கம்பெனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ப்ராஜெக்ட் வந்து கிடைச்சிரும். அப்படி கிடைக்காம பண்ணோம் அப்படின்னா, அந்த சைன் வந்து வாங்கக்கூடாது. அதே மாதிரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த எஸ்எஸ்கே இருந்துட்டு ஒரு மிகப்பெரிய முடிவ வந்து பண்றாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஞ்சலிய வச்சு அடுத்ததா கார்த்திக்கோட மொத்த சொத்தையுமே தான் பேருக்கு மாத்தணும் அப்படின்றது. ஆனா இது அஞ்சலிக்கே மிகப்பெரிய அதிர்ச்சியா இருக்க போகுது. ஏன்னா அஞ்சலிய பொறுத்த அளவுக்கு இந்த சொத்து எல்லாத்தையுமே கார்த்திக் பேர்ல இருந்து அஞ்சலியோட பேருக்கு மாத்துறதா தான் வந்து பார்த்தீங்கன்னா பிளானே. ஆனா அஞ்சலிய வச்சு இப்படி கேம் ஆடுவாங்க அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. அதாவது இந்த மொத்த சொத்தையுமே இது எஸ்எஸ்கே தாக்ஷாயணி இவங்களோட பேருக்கு வர மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய பிளான வந்து பண்ணி வச்சிருக்காங்க. அதாவது இப்போ இந்த அஞ்சலி கிட்ட ஒரு டாக்குமெண்ட்டும், அடுத்ததா இந்த எஸ்எஸ்கே பேர்ல தாக்ஷாயணி பேர்ல வந்து பார்த்தீங்கன்னா மாத்துறதுக்காக இன்னொரு டாக்குமெண்ட்டும் ரெடி பண்றாங்க. அதாவது அஞ்சலி கிட்ட குடுக்கும்போது டாக்குமெண்ட் கரெக்ட்டா தான் இருக்கு. ஆனா கார்த்திக் கிட்ட சைன் வாங்குறது, அதாவது அஞ்சலிய வச்சு தானே சைன் வாங்க முடியும் ஏமாத்தி. ஏற்கனவே நம்ம கௌதம் கிட்ட இருந்து இந்த அஞ்சலி, கார்த்திக் இவங்க எல்லாருமே வாங்குன மாரி. அந்த மாரி இப்போ அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா ஏமாத்தி கார்த்திக் கிட்ட இருந்து சைன வந்து வாங்குறாங்க. ஆனா கடைசியில இந்த எஸ்எஸ்கே வந்து பார்த்தீங்கன்னா, இப்படி ஒரு ஃப்ராடுத்தனத்த பண்ணியிருப்பாரு அப்படின்னு எதிர்பார்க்கவே இல்ல. எஸ்எஸ்கே இருந்துட்டு கார்த்திக், அஞ்சலி நீங்க 2 பேரும் இந்த வீட்ட விட்டு வெளிய போகணும் அப்படின்ற மாரி வந்து சொல்லிட்டு, கடைசியில இந்த பத்திரத்த காட்டுனப்போ உண்மையிலேயே இந்த கார்த்திக்குக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி ஆக ஆரம்பிச்சிடுது. இந்த சொத்து எல்லாமே இனிமே எங்களோடது அப்படின்ற மாரி வந்து சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. இப்பதான் நம்ம கௌதமும், இலக்கியா, ஜானகி இவங்க எல்லாருமே எவ்வளோ பெரிய ஒரு வேதனைய அனுபவிச்சிருப்பாங்க அப்படின்ற ஒரு விஷயம் அவங்களுக்கு புரிய வரப்போகுது. அதாவது ஏமாத்தி சொத்த எழுதி வாங்குறாங்க அப்படின்றது. இப்போ கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கரமான கோவத்துல இந்த எஸ்எஸ்கேவோட சட்டைய புடிச்சு கேட்க ஆரம்பிச்சுறாங்க. அதே மாரி தான் அஞ்சலியும். இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க.